அம்புலி மாமா கதைகள். தங்க மீன் சிகிச்சை. ஹரியானாவோட ஒரு ஊரில் ஒரு பணக்கார விவசாயி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அவனோட மகன்கள் 7 பேர்களில் 6 பேருக்கு திருமணம் ஆகிட்டு. 7வது மகன் 16 வயது இளைஞன். அவங்க எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்து அவங்க வயல்களில் வேலை செஞ்சு நல்ல விளைச்சலை கண்டாங்க. இதனால அந்த குடும்பம் சிரமப்படாமல் சுகமாக இருந்து வந்தது. இப்படி கவலையே இல்லாமல் வாழ்ந்த அந்த குடும்பம் ஒரு கடும் சோதனைக்கு உள்ளானது. திடீர்னு அந்த குடும்ப தலைவருக்கு கண் பார்வை மறைஞ்சு போச்சு. அதை பார்த்து அந்த குடும்பத்தினர் ரொம்ப கவலைப்பட்டு பல வைத்தியர்களை கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. ஆனா அவங்க யாராலையும் சிகிச்சை கொடுத்து அவருக்கு பார்வை கிடைக்க செய்ய முடியல. ஒரு நாள் ஒரு சாது அந்த ஊருக்கு வந்தாரு. அவரை பார்த்த விவசாயியோட ஒரு மகன் அவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். அவரும் அந்த குடும்பத்தோட தலைவரை பார்த்துட்டு, இவரோட இழந்த பார்வையை பெற ஒரே வழி கிழக்கே வெகு தொலைவில் உள்ள வங்கக்கடலில் வாழ்கிற தங்க மீனை பிடிச்சிட்டு வந்து அதோட கண்ணை இவரோட கண்களில் ஊற்றினா இவருக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிடும்னு சொல்லிட்டு போனார். அப்போது தன்னோட மகன்கள் கிட்ட அந்த விவசாயி, உங்களில் யார் அங்கே போய் தங்க மீனை பிடிச்சிட்டு வரீங்கன்னு கேட்டான். முதல் 6 மகன்களும் அவங்களுக்கு மனைவி மகள்னு இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 7வது மகனான இளைஞன் தன்னோட தந்தை கிட்ட, அப்பா, மீனை கொண்டு வந்து உங்களுக்கு பார்வை கிடைக்க செய்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு புறப்பட்டான். அவன் பல காடுகளையும் நாடுகளையும் கடந்து போய் முடிவில் வங்கக்கடலை அடைஞ்சான். அங்கே ஒரு படகை கேட்டு வாங்கிக்கிட்டு அதில் அமர்ந்து கடலுக்கு போய் தங்க மீனை தேடினான். அவன் வீசின வலைக்குள்ள தங்க மீனும் சிக்கினுது. அவன் அதை பிடிச்சு எடுத்தோன்னே அது மனித குரல்ல, என்னை கொல்லாத, நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு கேட்டது. அவனும், பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன், என்னோட தந்தைக்கு கண் பார்வை கிடைக்கதான் உன்னை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்லி தன்னோட தந்தையோட கண் பார்வை மங்குனதையும் அதை குணமாக்க சாது சொன்ன வழிமுறையையும் தெரிவிச்சான். அப்போ அந்த மீன், இதுக்காக என்னை பிடிச்சிட்டு போகணும்னு இல்லை, நான் என்னோட கண்களில் கொஞ்சம் மணலை ஊற்றி கொடுக்குறேன், நீ அதை உன்னோட தந்தையோட கண்கள் மேலே வையி, உன்னோட தந்தைக்கு பார்வை கிடைச்சிடும், அதனால கொஞ்சம் மணலை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னிச்சு. அதை கேட்ட இளைய மகன் கொஞ்சம் தயங்கினா. அப்போ அந்த மீன், என்னை முழுவதும் நம்பு, நான் சொல்கிறபடி செய், முதல்ல நீ போய் மணலை எடுத்துக்கிட்டு வா, அதுக்கு சிறப்பான சக்தியை கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போய் உன்னோட தந்தையோட கண் இமைகளில் தூவுன்னு சொன்னது. அவனும் கையில் மணலை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த மீனும் அதை தன்னோட கண்ணில் ஒத்தி கொடுத்தது. பிறகு அது, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன நினச்சிக்க, நான் உடனே உன்னோட முன்னாடி தோன்றி நீ விரும்புகிறத செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னது. அவனும் அந்த மணலை எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு ஊருக்கு கிளம்பினான். அவன் தன்னோட ஊரை அடைஞ்சோன்னே வீட்டுக்கு போய் தன்னோட தந்தையோட கண்கள் மேலே தான் கொண்டு வந்த மணலை வச்சான். மறு நிமிஷமே அவனோட தந்தைக்கு பார்வை கிடைச்சிட்டு. அதனால் அவன் மகிழ்ந்து போய் அந்த மகனை பாராட்டினான். இதனால் மற்ற மகன்களுக்கு அவங்க தம்பி மேலே வெறுப்பும் பொறாமையும் ஏற்பட்டுச்சு. எங்கே அவங்களோட தந்தை அவரோட சொத்தை எல்லாம் அவனுக்கே கொடுத்துடுவாரோன்னு பயமும் ஏற்பட்டுச்சு. அந்த 6 சகோதரர்களும் அவங்க தம்பிக்கு எதிராக சதி செஞ்சாங்க. அவங்க தந்தை கிட்ட, தம்பி தங்க மீனை கொண்டு வராமல் மணலை வச்சு ஏதோ செப்பிடு வித்தை செஞ்சு தற்காலிகமாக உங்களுக்கு பார்வை கிடைக்க செஞ்சிட்டான், இது நிலைச்சிருக்குன்னு என்ன நிச்சயம், சாது சொன்னபடி தங்க மீனை கொண்டு வந்து அதோட கண்ணால் உங்கள் கண்களை ஒத்தினா தானே உங்களுக்கு நிலையான பார்வை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்டு தந்தையும் தன்னோட இளைய மகன் கிட்ட, ஆமாம், உன்னோட சகோதரர்கள் சொல்கிறது சரிதான், சாது தங்க மீனை கொண்டு வந்து அதோட கண்ணை என்னோட கண் மேலே ஒத்ததான் சொன்னார், நீயும் அந்த மீன் ஏதோ சொன்னதை நம்பி மணலை எடுத்துகிட்டு வந்த, அந்த மீன் உன்கிட்ட அகப்பட்டுக்காம தப்பிச்சு போக தான் அப்படி சொன்னது, என்னோட பார்வையை நிலைச்சிருக்கணும்னா நீ போய் தங்க மீனை கொண்டு வா, சாது சொன்னபடி நம்ம செய்யணும்னு சொன்னான். இளைய மகனும் மறுபடியும் கிளம்பி காட்டு வழியே போனான். அங்கே ஒரு குள்ளநரி ஓடி வந்து அவங்கிட்ட, என்னை வேட்டைக்காரங்கள்ட்டேருந்து காப்பாத்துங்க, உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறப்ப தோன்றி உதவுறேன்னு கெஞ்சி கதறினது. அவனும், சரி, நீ சட்டுன்னு இந்த குழிக்குள்ளே இறங்கு, உன்னை இலைகளால் மூடி மறைச்சிட்டு வேடர்களை வேறு பக்கம் அனுப்பி விடுறேன்னு சொன்னான். குள்ளநரியும் குழிக்குள்ளே பதுங்கிக்கிட்டோன்னே அவன் இலைகளை போட்டு குழியை மூடிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சில வேடர்கள் வந்தாங்க. அவங்க இளைய மகன் கிட்ட, இங்கே ஒரு குள்ளநரி வந்துதான்னு கேட்டாங்க. அவனும் இல்லையேன்னு சொன்னோன்னே அவங்க, இவன் சரியாக பார்த்துருக்க மாட்டான், அது இந்த வழியாக தான் ஓடி போணுச்சு, எங்கே போயிட முடியும், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பார்ப்போம்னு சொல்லி வேறு வழியில் ஓடுனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவன் குழியில இருந்து குள்ளநரியை வெளியே எடுத்து விட்டான். அதுவும் அவனுக்கு நன்றி செலுத்திட்டு, நீ என்ன நினச்சா உடனே உன் முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு போணுச்சு. அந்த காட்டை அடுத்து இருந்த நாட்டோட இளவரசி கிட்ட ஒரு விசித்திர கண்ணாடி இருந்துச்சு. அவள் அந்த கண்ணாடி மூலம் யாரை வேணும்னாலும் பார்க்க முடியும்.
யாரு தன்னை அந்த இளவரசி கண்ணாடியில் பார்க்க முடியாமல் செய்கிறானோ அவனை தான் மணந்துக்குவேன்னு அந்த இளவரசி அறிவிச்சிருந்தா. யாராவது அவகிட்ட சவால் விட்டுட்டு தோத்து போனா அவங்களோட தலையை வெட்டி எறிய சொல்லிடுவா. அவ அப்படி செஞ்சதுனால பல மண்டையோடுகள் ஒரு இடத்துல கிடந்ததை இளைய மகன் பார்த்தான். அவன் இளவரசியை பார்த்து, நீ என்ன உன்னோட கண்ணாடியில் பார்க்க முடியாமல் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னான். அரசகுமாரியும், நீ தோத்தா உன்னோட தலை போயிடும்னு எச்சரிச்சா. அவனும் தனக்கு பயம் இல்லைன்னு சொன்னான். உடனே அரசகுமாரியும், இன்னைக்கு இரவு நீ எங்கே வேணும்னாலும் மறைஞ்சிரு, நான் என்னோட கண்ணாடியில் பார்த்து சொல்லிடுறேன்னு சொன்னான். இளைய மகனும் வெளியில் வந்து குள்ள நெறிய நினைச்சோன்னே அது முன்னாடி தோணுச்சு. அவன் தன்னோட பிரச்சனையை அதுகிட்ட சொன்னோன்னே அதுவும், கவலைப்படாத, இதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன்னு சொல்லி தன்னோட தோழர்களான குள்ளநரிகளோட சேர்ந்து அரண்மனைக்குள்ளே போக ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு இளைய மகனை அரசகுமாரியோட கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்க செஞ்சுது. இரவுல அரசகுமாரி தன்னோட கட்டிலில் உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை எல்லா பக்கங்களையும் திருப்பி திருப்பி பார்த்தா. விடியும் வரைக்கும் பார்த்துட்டு அவ சோகமா கட்டிலில் இருந்து எழுந்து நின்னா. அப்போ கட்டிலுக்கு அடியில இருந்த இளைய மகன் வெளியில வந்து அவன் முன்னாடி போய் சிரிச்சுக்கிட்டே நின்னான். இளவரசியும் தான் தோத்துட்டதா ஒத்துக்கிட்டதோட அவனை திருமணமும் செஞ்சுக்கிட்டா. அவன் அவளோட தன்னோட ஊருக்கு போய் தன்னோட தந்தைய பார்த்தான். அந்த விவசாயியும் தன்னோட மகன் ஒரு அரசகுமாரியை மணந்துக்கிட்டு வந்ததை பார்த்து மகிழ்ந்து போய் மனமாற அந்த தம்பதிகளை வாழ்த்தினான். மற்ற சகோதரர்களும் அவனோட உயர்நிலை பார்த்து மகிழ்ந்ததோட அவன் மேலே பொறாமப்படுறதையும் விட்டுட்டாங்க. இளைய மகனும் அரசகுமாரியும் எல்லோரையும் அவங்க அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே எல்லோரும் சுகமாக வாழ்ந்தாங்க.